குலதெய்வ கோயிலுக்கு போகலாமாங்க? வணக்கம், நான் சூரிய தங்கராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோங்க. போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் பங்காளி வீடு எல்லாருமே போகிறதுனால அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. 3 பொங்கல் வைக்க போகிறதுனால ஒரு பொங்கல் மட்டும் சக்கரை பொங்கலாகவும் இன்னொன்று வந்து இனிப்பில்லாத பொங்கலாகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோங்க. அதுக்காக வந்து நம்ம சாம்பார், ரசம் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஐடியா பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் புளி சாதமும் செஞ்சு எடுத்துட்டேங்க. ஏன்னா எவ்வளோ டைம் ஆகும் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை கூட இருக்காதுங்க பக்கத்தில். அதனால் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. எந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கோயில் படியூர் தங்கம்மன். காலையில் நேரத்துலேயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோங்க. ஆனால் அது மாதிரி கிளம்ப முடியல, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நான், எங்கள் அத்தை யுகி, அப்புறம் மித்துவோட பெரிய சைஸ் மாதிரியே இருக்கிறதாங்க என்னோடய பெரிய பையன், எங்கள் மச்சாண்டார் பையன். அவன் தான் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்தான். குலதெய்வம் கோயில்னால் கண்டிப்பாக மாமா வந்துடுவார். இந்த தடவை வந்து மாமா வர முடியல, அதனால் நாங்களே கிளம்பிட்டோம். இதுதாங்க எங்களோட குலதெய்வம் கோயில். எந்த கஷ்டம்னாலும் மனமுருகி நான் வேண்டுறது இந்த சாமிக்கிட்ட மட்டும்தான். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட எந்த கஷ்டம் அப்படின்னு போய் சொன்னாலும் நம்மளோட குழந்தைங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து நம்மளுக்காக வந்து கருணை காமிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஃபேமிலி அப்புறம் எங்களோட 2 மச்சாண்டார் ஃபேமிலியும் வந்து இந்த பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருக்குறோங்க. என்ன ஏ மித்தோ கண்ணு என்னது பார்த்திங்கன்னா இது நம்ம கோயிலோட திருவிழா டைமுங்க. இந்த டைமில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை போல் குழந்தைங்களுக்குலாம் லீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு போனோங்க. நாங்கள் நினச்ச மாதிரி எல்லோரும் நினச்சிருப்பாங்களான்னு தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க அன்றைக்கி. 1 2 3 ஹாய் காய்ஸ், இங்கே 3 பொங்கல் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். நாம் என்னமோ சாதாரணமாக இருந்தாலும் அந்த பொங்குற நேரத்தில் எல்லாருக்கிட்ட வந்து நின்றுக்குவாங்க. நல்லா பொங்குதான்னு அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பக்குன்னு பயம் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா 3 பொங்கலுமே வந்து அருமையாக பொங்குச்சுங்க. அதுவே ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு. மத்தியானமே ஆயிடுச்சுங்க இந்த ஒர்க்கெல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு. பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோயிலுக்கு போகலான்ட்டு போனால் அவ்வளோ பெரிய லைன் நிற்கிதுங்க. எப்படி மத்தியானம் 2 மணிக்குள்ளே நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளானெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தேங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இங்கேயே ரொம்ப டிலே ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆடி மாதம், புரட்டாசி மாதம் இந்த மாதத்துலலாம் வந்து ஏன் ஃபங்க்ஷன் வைக்கிறதில்ல அப்படின்னா அதெல்லாம் சாமிக்கு உகந்த மாதம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சாமிக்குன்னு தனியான நாட்கள் வந்து நம்ம ஒதுக்கணுங்க. அப்படி எல்லா மாதத்துலையுமே நம்ம விசேஷங்கள் வச்சுட்டோம் அப்படின்னா சாமியை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆடி மாதம், புரட்டாசி மாதம் இந்த மாதத்துலலாம் வந்து சாமியை கொண்டாடுற மாதங்களாக வந்து வச்சுருக்குறாங்க. நான் எப்போவுமே யோசிப்பேங்க, நல்ல முகூர்த்த நாளில் இந்த மாதிரி கோயில் விசேஷமும் வந்தால் நம்ம எப்படித்தான் 2 இடத்துக்குமே போகிறது அப்படின்னு யோசிப்பேன். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா கஸ்டமர் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டீம்கிட்ட சில டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நானும் போய் ஜாயின் பண்ணிட்டேன். என்கிட்ட அவங்க என்னென்னலாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்லணுமோ அது எல்லாமே வந்து சொன்னாங்க. இவங்க நம்மளோட கோயம்புத்தூர் கிளைண்ட் சத்யா மேம். நிறைய ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, நிறைய புக்கிங்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களோட ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 5-6 பேர்த்துக்கு பக்கம் நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தெளிவாக கேட்டு நம்ம நோட் பண்ணி வைக்கணுங்க. இவங்கக்கிட்ட இன்னொரு பெரிய லக் என்னென்னா இது வரைக்கும் இவங்க கொடுத்த புக்கிங்ஸ் எல்லாமே ரஷ் முகூர்த்தம் இல்லாத டேட்ஸாக இருக்குங்க. நம்ம டீம்லேருந்து ஒரு 20 ஆர்டிஸ்ட் போனாலும் சரியாக இருக்குங்க. ஏன்னா இவங்களோட ஃபேமிலி அவ்வளோ பெருசு. என்ன மாதிரி இது மாதிரி நான் இதுக்கு ரெஃபரன்ஸ் அளவுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி நினச்சோம் உங்களுக்கு. ஓகே, அனுப்பிச்சிட்டு அந்த பூ வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் சத்யா மேம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ப்ரைடுக்கே வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவங்க தான் வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து நம்ம 5-6 பேர்த்துக்கு ஒன்றா மேக்கப் பண்ணாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது ஐ மேக்கப்லேருந்து, ஹேர் டூலேருந்து, சாரீ ட்ரேப்பிங்லேருந்து ஒன்று வந்து டீட்டெயில்ஸ் வந்து அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தெளிவாக கேட்டுட்டு அதுக்கான ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இன்றைக்கி இருந்தே அவங்களுக்கான ஒர்க் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. ஏன்னா மேக்கப்புங்கிறது ஆன் ஸ்பாட்டில் பண்ணுறது மட்டுமே இல்லைங்க. அவங்க நம்மக்கிட்ட என்றைக்கு வந்து புக் பண்ணுறாங்களோ அன்றைக்கிருந்து இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கேட்குற டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்மக்கிட்ட கிளியராக வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த நாள் பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது, ஒரு பெட்டரான கிளைண்ட்டை சந்தித்தது, இந்த மாதிரி திருப்தியாக போச்சுங்க.